ஹாய் வருண் டாக்ஸ்ல என்னடா நின்றுட்டு தனியாக பேசுறது புது பழக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை பற்றி பேசணும், உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இனிமேல் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட பேசி வந்து ஷேர் பண்ணலாம், உங்க கூட வந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசணும்னு தோணுனது, எனக்கு சென்னை பற்றியில் ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடும். சென்னையில் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம அமைச்சர் ஏவா வேலு வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு விஷயத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ப்ராஜெக்டை. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சென்னையை விட்டு வெளில போனாலே இருக்கிறது ஒரே ஒரு பெரிய ரூட்டு தாங்க. அந்த ஒரே ரூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஆகிடும். அதுவும் இந்த பண்டிகை டைம்லலாம் எல்லாரும் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் அப்படின்னு ஆயிரும். சரி, அதை நம்ம ஈஸியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஈஸியாரில் போனவங்க இல்லை வந்து எப்போ ட்ரை பண்ணிக்கிட்ட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பாடுபட்டுருவாங்க. ஏன்னா அந்த ரோடு ரொம்ப ரொம்ப பேடாக இருக்கும். அங்கே ஒரு ரூட்டு இருந்தாலும் எல்லாருமே ப்ரெஃபரபிளி வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடே வந்து பயன்படுத்துறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர் ரோடு ரொம்ப பேடாக இருக்கும். சரி, ஸோ இந்த ஈசிஆர் ரோடை விரிவுபடுத்தலாம், அந்த ரோட்டை பெருசாக்கி நம்ம ஜிஎஸ்டி ரோடு திருச்சி ஹைவேக்கு ஏற்ற மாதிரியே வந்து இன்னொரு ரோடு இந்த சைடு செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அக்யூசேஷன். அதாவது நிறைய பேரோட இடங்களை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு ஹைவே அமைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போவே அந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி பல பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு கிரியேட்டிவான வழியை தான் தமிழ்நாடோட ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சென்னை பட்டணப்பாக்கம் இருக்குல்ல, அங்கிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் எதுக்கு லேண்ட் வழியா ரோடு போட்டுக்கிட்டு, அதான் வந்து லேண்ட் அக்யூசேஷன் பண்றது, எல்லாரோட இடத்தையும் வந்து வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. அதனால கடல் மேலேயே பாலம் போட்டு ஏன் வந்து பட்டணப்பாக்கத்துல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு சி லிங்க் பிரிட்ஜை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ வந்து அதற்கு அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அமைச்சர் இருக்கார்ல ஏவா வேலு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க சொல்ற மாதிரி இல்லைனாலும் நாங்க ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டாதான் சென்னை மக்களுக்கு மட்டும் ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான மேட்டரா இருக்க போகுது. சாதாரணமா ஈசிஆர்ல அங்கங்க கடல் தெரியுது, சவுக்கு தொப்பை தாண்டி வந்து கடல் தெரியுது, பார்த்துட்டே வந்து ஒரு ரைடு, ஒரு லாங் ட்ரிப்லாம் இல்லை இங்க இருந்து வந்து பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு செம்மையா இருக்குல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு 15 கிலோமீட்டர் கடலுக்கு மேல சும்மா பிரிட்ஜ் போட்டுருவாங்க, ரெண்டு பக்கமும் கடல் தான், சும்மா ஊரை ஒரு பக்கம் இன்னொரு சைடு கடலை பார்த்துட்டே வந்து 15 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம் அப்படின்னா கேட்கறதுக்கே எக்ஸைட்டிங்கா இருக்குதுல்ல. ஸோ சென்னை வாசிகள் மட்டும் இல்லாம சென்னைக்கு வரவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சி லிங்க் டிரைவ், கடல் மேலேயே அந்த பாலத்து மேல போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரு சூப்பர் ஐடியா அப்படின்னு தான் தோணும். ஸோ ஏவா வேலு மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க சொல்ற மாதிரி மகாபலிபுரம் லெவலுக்கு இல்லைனா கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து நீலாங்கார வரைக்கும் கடலுக்கு ஒரு 15 கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு பாலம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டாங்களான்னு கேட்டா அறிவிக்கலாம் இல்லை, இது ஒரு ஐடியாவா இருக்கு, இதை ப்ரொபோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐடியா ஒருவேளை ப்ரொபோஸ் பண்ணி இதை ஏத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா இதை ஃபண்ட் பண்றது சென்ட்ரலா இல்ல ஸ்டேட்டா அப்படிங்கறத முடிவுக்கு வருவாங்க. ஸோ இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா லைட் ஹவுஸ்ல இருந்து நீலாங்கார வரைக்கும் கடல் மேலேயே பாலம் போட்டாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளில போகிறதுக்கான டிராஃபிக் கன்ஜெஷன் குறையும். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு தான் ஒரே வழி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நீலாங்கரை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் இன்னொரு பைபாஸ் பிடிச்சி ஊருக்கு விட்டு வெளில போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் மேலே 15 கிலோமீட்டர்ஸ் போயிட்டே இருக்கிறப்போ வெறும் டிராவல் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இதற்கு முன்னாடியே நிறைய சீலிங்க் பிரிட்ஜஸ்லாம் வந்து நம்ம ஊரில் கட்டியிருக்காங்க. அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் பேர்ட் வாட்சிங் வியூ பாயிண்ட்ஸ்லாம் கூட வந்து வச்சிருக்காங்க. ஸோ சைக்கிளிஸ்ட்லாம் தனி லேன்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 15 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சென்னையில இப்படி ஒரு சீலிங் பிரிட்ஜ் வர போறது, இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க, உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். நீ பார்த்துனப்ப ஆத்து பாலம் கட்டுற மாதிரி கடல்ல பிரிட்ஜ், அதுவும் 15 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படின்றீங்களா? கோவால ஒரு சூப்பரான சீலிங் பிரிட்ஜை வந்து கடந்து போகும்போது சூப்பரா கட்டிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனா இது பிராக்டிகலா எந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி நம்மளால பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கறத நான் பார்த்ததே ரொம்ப எக்ஸ்கிளைம், அதாவது ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரசிச்சது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மும்பைல இருந்து நவி மும்பைக்கு கட்டப்பட்டிருக்கிற அந்த சீலிங் பிரிட்ஜ் தாங்க. அதோட தொலைவு எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 21 கிலோமீட்டர். ஒரு சைடு ஆஃப் மும்பைல இருந்து இன்னொரு சைடு ஆஃப் மும்பை மட்டும் இல்லாம வேற இடங்களுக்கெல்லாம் கூட அந்த பிரிட்ஜை கனெக்ட் பண்றதுக்கான முக்கியமான சீலிங் பிரிட்ஜா இருக்கு. இப்ப நம்ம ஊராது பரவாயில்ல, ஒரு பிளைன் லேண்ட். ஆனா மும்பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல பாறைகளான ஆன ஒரு ஊர் தான். அவங்க ஊர்ல வந்து லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் சுத்தி வந்து கடல் இருக்கும், ஒரு பெனின்சுலா மாதிரியான ஒரு சிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல கடல் மட்டும் இருக்கிறதுனால ஈஸியா ரோடு போட முடியாது. சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பக்கத்திலே இருக்க இடத்துக்கு போறதுக்கு ஊரை சுத்தி போக வேண்டிய இருந்துச்சு. ஸோ அந்த ஊரோட பெரும் பிரச்சனையா அந்த டிராஃபிக் கன்ஜெஷன், ஒரே ரோட யூஸ் பண்றது அப்படின்னு இருந்ததுனால இந்த சூப்பரான திட்டத்தை ப்ரோபோஸ் பண்ணி அவங்க 21 கிலோமீட்டருக்கு கடல்ல ஒரு பிரிட்ஜை கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே லாங்கஸ்ட் சீ லிங்க் பிரிட்ஜ், கடல் மேல கட்டப்பட்ட பாலம், அண்ட் உலகத்திலே வந்து 12வது இடத்துல இருக்கு. அவ்வளவு பிரம்மாண்டமா சும்மா சூப்பரா கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பாலத்தை. ஸோ மும்பைல இருக்க இந்த கடற்பாலம் வந்து மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அட்டல் சேது அப்படின்னு சொன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அதாவது அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவரோட பேர்ல வந்து கட்டியிருக்கிறது.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17,000 கோடி வந்து ஆயிருக்குங்க. இதை பல வருஷங்களில் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. போன வருஷம் இதே டைம் ஜான்வரி 2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மும்பை மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் இருந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த ஒரு பிரிட்ஜினால முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிட்ஜ் நம்ம சென்னையில் வந்துச்சுன்னா பல விஷயங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து முடிவு தான் வந்து கட்டும். ஸோ அந்த பிரிட்ஜ் அந்த நீலாங்கரையோட நின்று போகிறதுல இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீலாங்கரையில் கட்டினா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஜெஷன் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ இந்த மாதிரி அந்த பிரிட்ஜெலாம் கட்டலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரே ரோடை மட்டும் நம்பி இல்லாமல் இன்னொரு ரோடும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ண முடியும். சரி, இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கடல் பால ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. பார்க் ஜலசந்தி இருக்குல்ல, பார்க் ஸ்ட்ரைட், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தலை மண்ணா இருக்கு ராமேஸ்வரத்தோட ஒரு டிப்புக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னு ஏற்கனவே வந்து ப்ரொபோஸ் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஓகே ஆகிற மாதிரி இருந்தது. பட் சில ரீசன்ஸ்க்காக வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. பட் சென்னை மாதிரி ரொம்ப டிராஃபிக் கன்ஜெஷன் உள்ள ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் இப்படி ஒரு கடல் பாலம் அப்படிங்கிறது அமைஞ்சா சூப்பராக தான் இருக்கும். பட் இப்படி ஒரு கடல் பாலம் அப்படிங்கிறது எப்படிங்க அசால்ட்டாக வந்து அமைச்சிட்டு போயிட முடியும்? ஏன்னா ஆற்றுல வந்து தண்ணி வராதப்போ பாலம் கட்டிடலாம், இல்லை வந்து தடுத்து வந்து பாலம் கட்டிடலாம். பட் கடலில் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல வழிகள் இருக்கு. இப்போ வந்து கடலுக்கு கரைக்கு பக்கத்துல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கண்ணில் தெரியுற மாதிரியான இடங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தோட பில்லர்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெரிய அந்த கான்கிரீட் ஸ்லாப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிட்ஜோட ரூட்டு கீழே இந்த பெரிய பெரிய கான்கிரீட் ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமா, அதாவது பில்லரு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ரோ ட்ரெயினுக்கு அப்புறம் ஸ்லாப் போடுறாங்க, ஸ்லாபாக அமைச்சு வந்து இந்த பாலங்களை வந்து கட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி இன்ஜினியரிங்ல இது ஒரு சப்ப மேட்டர் தான். ஆனால் இது ஈஸியாக செய்ய முடியும்னு சொல்றீங்க. இதனால வந்து கடலுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் வந்து செய்யுது. ஸோ இந்த பிரிட்ஜ் கட்டுறப்போ நிறைய பொல்யூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கிறப்போ வந்து நிறைய பொல்யூஷன் வந்து நடக்கும். அதனால வந்து சரி உடனே அதை முடிச்சோன்னு க்ளீன் பண்ணிடுவாங்களே அப்படின்னு கேட்டால் க்ளீன் பண்ணிட்டா ஓகே தான். ஆனால் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெரினா பீச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சைஸ் பெருசாகி ஒரு வைடான பீச்சாக மாறினதுக்கு, அதாவது அந்த மண் இருக்கிற பகுதி ரொம்ப அதிகமாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அப்போல்லாம் வந்து மெரினா பீச்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சான். பட் எப்போ வந்து ஹார்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேன்மேட் ஹார்பரை வந்து கட்டினாங்களோ அதற்கப்புறம் அந்த அலை வரக்கூடிய அந்த விசை வந்து பார்த்தீங்கன்னா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தோட லேண்டையே வந்து கொஞ்சம் மாற்றி விட்டுச்சு. அதனால மண்ணெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கடற்கரை அப்படிங்கிறதுலே வந்து அவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியாத பெரிய பாதிப்புகள் இருக்க தான் வந்து செய்யும். குறிப்பாக வந்து ஃபிஷர்மேன் யாரெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறாங்களோ இந்த பகுதிகளில் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து பாதிப்படை தான் வந்து செய்யும். இப்படிலாம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு சிட்டியில் பல பேர்கிட்ட வந்து லேண்டெல்லாம் வந்து பிடுங்கி அவங்களோட வீட்டெல்லாம் இடிச்சு ஒரு ரோடு கட்டுறதுக்கு கடல்ல ஒரு பாலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக தான் இருக்கும்னு தோணுது. இந்த ப்ராஜெக்ட் அமைச்சர் வேலு சொல்ற மாதிரியே நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் உங்ககிட்ட வந்து தொடர்ந்து எனக்கு எக்ஸைட் ஆகிற விஷயம்லாம் வந்து பகிர்ந்துக்க போறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும், எதெல்லாம் வந்து நீங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும் இல்லாமல் அதே ரூட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் வந்து என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் போடுங்க. நான் எதாவது கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு இன்னும் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் சொல்றது எல்லாம் தவறு இருக்கு அப்படின்னா அதையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வருண் டாக்ஸ்ல பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல், vlogs மட்டும் இல்லாமல் இது மாதிரி தனியாகவும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கிறேன்.